ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்ன ப்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் ஆக்சிடெண்ட் மாதிரி ரெடி பண்ணி கெட்டலாம் போட்டுட்டேன். உள்ளெல்லாம் குங்குமம் வச்சாச்சு. உண்மையாக அடிபட்டு கெட்டு போட்ட மாதிரியே தெரியுது. இதை வச்சு செல்வியை ப்ராங்க் பண்ண போகிறேன். எப்படி எடுத்துக்க போகிறோன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் ஃபன்னாகவே கொண்டுட்டு போவோம். ரொம்ப சீரியஸெல்லாம் கொண்டு போக வேணாம். ஓரளவு ஃபன்னாகவே கொண்டுட்டு போவோம். நான் பைக்கில் போயில காலேஜ் பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே போயில விழுந்துட்டேன் செல்வின்னு அப்படி சொல்லி ஒரு ஃபன்னாக கொண்டு போகலாம். இந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். கொண்டுட்டு போவோம். செல்வி வீட்டுக்குள்ளே இருக்கோல, பெட்ரூமில் இருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க ப்ராங்க்குள்ளே போவோம். எப்படி இருக்குன்ட்டு ப்ராங்க்குள்ளே வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வியை காணும். நம்ம கேமரா வந்தால் இங்கே தான் வைக்க போகிறோம். இங்கே வச்சு இந்த கவர் எடுத்து வச்சிடலாம். இங்கே தான் கேமரா வைக்க போகிறோம். வாங்க ப்ராங்க் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபோன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, வெளியே வா. எந்திரிச்சு வெளியே வா. என்ன தலையில கட்டு போட்டுருக்க? பைக்ல வந்து கீழே வந்துட்டேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தலையெல்லாம் வலிக்குது எனக்கு. எப்படி விழுந்த? வேற எங்கேயும் மாடி தலையில மட்டும்தானா? தலையில, கையில, முதுகுல எல்லாம் அடி. இங்க பாரு, சட்டையை புது சட்டை வாங்கி நான் மாத்திட்டு வந்தேன். அப்பா, தலை வலிச்சுக்கிட்டே எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வரையா? ஆஸ்பத்திரி கூட போகாம நானே கட்டு போட்டு வந்துட்டேன். ஏன் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே? நீ ஏன் அது கட்டு போட்ட? ஆஸ்பத்திரி போய் தான் கெட்டு போட்டேன். சொல்றது உனக்கு புரியலையா? ஆஸ்பத்திரி போய் கெட்டு போட்டு நானே வந்துட்டேன். நானே கெட்டு போட முடியுமா? நான் டாக்டர் MBBS படிச்சிருக்கேன். அறிவு இல்லை உனக்கு? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. விழுந்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். ஒரு பதட்டம் இல்லாம உட்காந்து பேசுறேடி. அம்மா, எப்படா விழுந்த? வண்டியில இருந்தே வந்தேன். வண்டியில இருந்தா விழுந்த? எப்படி விழுந்த? எத்தாப்புல யாரும் வந்து முட்டிட்டாங்களா இல்ல நீயா போய் முட்டிட்டியா? அது எப்படி ஒன்றா சொல்றது? வண்டியில போய்கிட்டு இருந்தேன். போய்கிட்டு இருக்கப்பே ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஏதோ ஒரு இதுல சின்ன ஆக்சிடென்ட். மண்டை தொடாத என்னைய நக்கல்யா அவனுக்கு. தொடாத. பாப்பா எங்க? போ, ஒரு காஃபி போட்டு வா போ. போய் எங்க விழுந்து இருக்கிற செலவு பார்த்தா நீ வேற சனியை இருந்து தொலைய மாட்டேங்குது. ஏல, விழுந்து எந்திரிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். நீ எல்லாம் சனி எல்லாம் பேசுற? செலவழிக்கிறது நான் தானே செலவழிப்பேன். ஓ, உன் செலவு இதா? என்னைய பண்ணி இது கேர் பண்ணிலாம் பார்க்க மாட்டியா? கை கால்லாம் ஒடியலையா? நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். கை கால் ஒடியலையாவா? கை கால்ல அடிபடலையான்னு கேட்டேன். அது மட்டுமே இல்ல. வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கு. எப்படா போய் விழுந்த? வண்டியில போய் தாண்டி விழுந்தேன். வண்டி நல்லா இருக்கா? வண்டிக்கு முன்னாடி நான் அப்படி விழுந்து எனக்கு வண்டியில போய் பாக்குற. வண்டியில ஒண்ணு அடி இல்ல போல. ஏய், வண்டியா இருந்தா அந்த ரக்கல மட்டும் அடி. இங்க வந்து பாரு, வண்டியில அந்த இங்க பாரு. இங்க வா, வண்டியை பாக்க. இங்க வா, என்னைய வந்து பாரு. ஏன்னா பொண்டாட்டி தானா? என்ன இது விழுந்திருக்கேன்னு சொல்றேன். பாரு, போய் உட்காரு. நான் விழுந்துட்டு வந்துட்டீங்களா? அப்புறம் என்னத்த பாக்குறேன். கால்லாம் வலிக்குதுடி. எப்படி விழுந்தேன்னு கூட கேட்க மாட்டேறி. நீ எப்படி விழுந்தா? என்னாச்சு?
வண்டியில போய்கிட்டு இருந்தேன். ம். போய்கிட்டு இருக்கப்ப அந்த காலேஜ் இருக்குல்ல, ம். அந்த பேரி கேட்டுட்டு மெதுவாதான் போனேன். ம். அந்த காலேஜ் ஒரு டைம் வாசி எல்லா பொண்ணுங்களும் வந்துகிட்டு இருந்தாங்க. ம். சரி எல்லாம் நல்லா அழகா இருக்குங்கன்னு போய் பார்த்துக்கிட்டே வந்தேன். ஆட்டோக்காரன் எதுக்கு வந்து முட்டிட்டான். உனக்குலாம் அறிவே வராதா? அறிவே வராதா? மூஞ்சி முகர கட்டேன் பாரு. பொம்பளை பிள்ளைய பார்த்து வண்டியை விட்டேன்ற மூதேவி. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு என்னல சனி, உனக்கு கை கால் ஒடியாம வந்திருக்கியே. கை கால் ஒடிய கூடாது உனக்குலாம். என்னல ஒரு வண்டியில இருந்து விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கீங்கன்னு சொல்றேன். கை கால் ஓடியில இப்படி பேசுறீங்கன்னா குடும்ப பொம்பளையாடி? நீ குடும்ப ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறியா? குடும்ப ஆம்பளையா? குடும்ப ஆம்பளையா? குடும்ப ஆம்பளையா? சனியனே, பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டே திரி. நான் அடிக்கவே இல்லை, சீன் போடாத. அடிக்காம சீன் போடு. நீனா திருந்தவே மாட்ட சனியே. ஏல வண்டியில இருந்து விழுந்து அடிபட்டதோட வந்திருக்கேன். நீ என்ன இப்படி இதாகுற? எமோஷன் ஆகி அல்லது உருண்டுருவேன்னு பார்த்தேன். நீ என்ன என்ன கூட உருட்டுற? உருளுவேன் நினைச்சேன். நீ பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு வண்டியை விடுவா குழந்துக்கிட்டு. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏல சனிய சனியனோட இந்த வந்து இது சும்மாவே நீ வேலைக்கு போக மாட்ட. இத காரணம் வச்சுட்டு எத்தனை மாசத்துக்கு வேலைக்கு போகாம இருக்க போறியே தெரியல. கால கொடுமை. என்ன நீ இப்படி பேசுற? வண்டிக்கு எதுவும் ஆகாம இருந்துச்சு, இல்லைன்னா அதுக்கு வேற டெண்டா வச்சு அழுக வேண்டியதா இருக்கு. ஏய் என்னல வண்டி என்னை விட வண்டி உனக்கு பெருசு. ரொம்ப முக்கியம் வண்டி தான். நீ இல்ல, உனக்கு எதுவுமே ஆகாம வந்துட்டியே நல்லா. நான் இருக்கும்போது ரோட்ல போற பொம்பளை என்ன மூஞ்சி வச்சிருக்கா? இப்படிதான் நீ மூஞ்சி என்ன மூஞ்சி வச்சிருக்க? இப்படிதான் நீ மூஞ்சி இருக்கு. அவளை பாக்க அப்படி இருக்கு மூஞ்சி. என்னை பாக்க இப்படி இருக்கு மூஞ்சி. பாத்ரூம் போயிட்டு வரேன். ஒன்னுட்டுலாம் வந்துட்டு உட்காரு. பாத்ரூம் போயிட்டு வரேன் செல்வி. தலை வலிக்குது செல்வி. வாந்தி வருது செல்வி. உன் மூஞ்சில அப்படியே வாந்தி எடுத்துறவா? நீ எல்லாம் திருந்த மாட்ட. இந்த ஜெம்மல்ல இன்னும் 7-8 ஜெம்ம எடுத்தா நீங்க திருந்ததுக்கு வாய்ப்பே இல்ல. செல்வி பாத்ரூம் கதை திறந்துடு செல்வி. கை வலி. ஐயோ அப்பா, போ அங்க போ. பாத்ரூம்ல தான் நீ போணுமா? அம்மா நெஞ்சு வலிக்குதே. நெஞ்சு வலிக்குதுடி. சாவு. சரியான ஆயுள் காப்பீடு மூலம் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். காப்பீடு அவசியம். பாடி நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்க. உனக்கு அவளே கேடு. எனக்கு ஸ்கேன் எடுக்கணும்டி. போ, அவள முன்னாடி போயிடுச்சுன்னா முழு ஸ்கேன் எடுத்து கொடுப்பாளுக. போ. எவ்வளவு கேட்பாங்க? எவ்வளவு கேட்பாங்க? எவ்வளவு கேட்பாங்க? நக்கல்யா அவனுக்கு. எவ்வளவு கேட்பாங்க? இந்த இடத்துல ரொம்ப வலிக்குது. மூச்சு குத்து பிடிச்சுக்கிறோம். நாங்க என்ன எடுத்து விடுவா மூச்சு குத்த? உண்ட வந்தா நீ எல்லாத்தையும் முடிச்சு நீ மண்டை உடஞ்சு திருந்தலாதியா? இன்னும் கொழுப்பு அடங்கலையே. தலை வலிக்குதே. அந்த தலை வலிக்குது. எனக்கு சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டா. என்னைய போட்டு சொன்னுவா. ஒரு லேடிஸை பார்த்து வண்டி ஓட்டாம கண்ணை மூடிக்கிட்டே நான் வண்டி ஓட்ட முடியும்? கண்ணை ரோட்ல பார்த்து வண்டி ஓட்டணும். அப்படி இழுச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுனா ஏல நடந்து உனக்கு அங்கே அடி விட்டுக்க கூடாது. இங்கேதான் அடி விட்டுருக்கணும். இங்கேயும் அடிபட்டுருக்கலாம் முடியும். பாருவே உங்களுக்குள்ள அடிபட்டு இருப்பாரு. இங்க பாரு. நீ யார வரைக்கும் நல்லா தான் நடந்துட்டு இருந்த. இப்ப மட்டும் என்ன இந்த தாங்க தங்குற? ஏல அடிபட்டு இருக்குல்ல. இன்ன வரைக்கும் வலி தெரியாம நடிச்சல. இப்ப வலிக்குதுல. நடிப்ப நீ ஒட்டமுக்குள்ள நடிப்பு தானே வச்சிருக்க. உன்னெல்லாம் போய் நாங்களே விழுந்து எந்திரிச்சு அப்படியே செத்துக்க கூடாது. அங்கேயே நீ யார வரைக்கும் இதுக்கு ஓடும் போது நல்லா தான் நடந்தான். இப்ப என்ன தாங்குறான் அப்படியே. அங்க என்ன தெரியுத? மாத்திரை வச்சேன். வீட்டுல ஏதாவது திருடிட்டு போய் வித்துறாத. போ, போய் உட்காரு. அதான் அடிபட்டுருச்சுல கடை. போ, இன்னும் 1 மாசத்துக்கு தண்டை சோறு போடுவே.
உனக்கு போ உட்காரு. எந்த வீட்லயும் அடிபட்டவன இந்த அளவுலாம் பாத்துக்க மாட்டாங்க. சும்மாவே வேலை வெட்டி எல்லா கடையிலும் நானா தாங்குறேன். எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சு போய் வருது உன்னை வச்சுக்கிட்டு சனிய பொம்பளை பையன் வண்டி. தெரியாம மனுஷன்டா டேய் நடிக்காத நினைச்சேன் டேய் செத்துப்பால தூங்கின்னு இருக்கார். சும்மா தெரியாம அடிச்சா. ஏய் தெரியாம நான் அடிச்சேன். எவ்வளவு நேரம் கடந்தது எந்திரி. ரொம்ப நடிப்பணி தெரியாம அடிச்சேன்ற ரொம்ப இருக்க. அம்மா அடிக்குதே. ஐயோ 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 பிடிச்சிருக்கு எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அப்படித்தான் விழுந்துட்டு வந்த. எப்ப பார்த்து நீ விழுந்து அவளுக்கு சோத்து பேரு. பார்த்தோட நல்லா பாருதியடா. இல்ல நான் விழுந்துட்டு வந்தேன்ற ஒரு இதே இல்ல. நான் விளாக் பண்றேன்னு நினைக்கிறேன். நீ நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். விழுந்துட்டு வந்திருக்கல. அது நான் என்ன பண்ண முடியும்? நான் அழுகவா? அழுக நம்மள கொண்டாட்டின்றவ விழுந்துட்டு வந்தா. சொல்லிட்டு கீழே விழுந்துட்ட. மூஞ்சிய பார்க்க முடியல. அழுகிற சோலி முடிச்சு இப்ப சும்மாவே பார்க்க முடியாது. இப்ப நல்லடி பண்றது. அத நீ ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ற. கடுப்பாயிராமா சொல்லிட்டேன். இஞ்சி எங்களெல்லாம் பார்க்க உங்களுக்கு பிள்ளையா அழகா நல்ல பிள்ளையா தெரியலையோ? நான் ரொம்ப பண்றேன். அவன் இருந்து எந்திரிச்சு வந்திருக்கேன். என்னமோ அசால்ட்டா பேசுற. உள்ள என்னன்னு எங்கிட்ட எந்தெந்த பேர் பார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சிச்சோ இந்த உடனே கொண்டாட்டி காய் விழுந்தவங்க என்னன்னு பாருங்க. நல்லா அடிபட்டிருக்கு. உள்ள எங்கெங்க அடிபட்டு என்னென்ன நடந்திருக்குன்னே தெரியல. நீ எல்லாம் அசால்ட்டா பேசுற. கை தாங்க உட்காந்து கை தாங்களா தாடி உட்காந்து உட்கார கூட கூடாதாடி. நானு 5 minutes later சொன்னா டக்குன்னு செய்யணும். அடிச்சு மூஞ்சி மேலாம் ஒட்ட அப்படியானாச்சும் உன்னை சொல்லி பாத்திருக்கேன். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. அப்படியானாச்சும் சொன்னா நீ இப்படி போடியா செல்வி. அப்படியானாச்சும் அந்த இடத்துல ரொம்ப அடிபட்டு இருக்கு. அதனால தான் எங்களுக்குள்ள அப்ப கிளம்பு. எங்க கிளம்ப? எங்கடாச்சு போ. நீ போ. நான் அடிபட்டுட்டு வந்திருக்கானு பொறுமையா போயிட்டு இருக்கேன். மரியாதை சோற அழியா 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 அழியா. பண்ற நான் சாகுறதா வாழ்றதா? நீ நீ உண்மையிலே நீ அடிச்சடி. இல்லாட்டி நான் யாராச்சும் விழுவாங்களாடி? ஏன்டி இப்பெல்லாம் பண்ற நீ? உண்மையிலே நடிப்பாரு இதெல்லாம். சரி இது யாராச்சும் நடிப்பாங்களா? சரி போட்டுக்கிட்டு இருக்க பணிய. சரி என்கிட்ட கேமரா வச்சிருக்க. எங்க வச்சிருக்க கேமரா? வேற வண்டியில விழுந்து வந்திருக்கேன். வண்டியில விழுந்துட்டு வந்து அப்படி நீ நடமாடிட்டு தெரியல. அதுக்கு ஒரு
ஒரு சுத்தி இருந்தா பாரு ஒரு சீனு. இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. நான் நடிப்பு சார். ஆக்சன் மேடம். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். தையல் போட்டுருக்கு செல்வி. தையல பாப்போம்டா. நீ என்னடா வந்து சொல்றேன் பிராங்க் பண்றியா இது பண்றியான்ற. தையல பாப்போம். தையல்லாம் நீ பாக்க. ஐயோ ஐயோ பேசிருக்கு. ஏய் அலிக்கி வலி. சீ மூதேவி. எனக்கு தெரியும்டி. நீ இங்க இருக்கறதுல டாக்டர்ல விழுந்து சுத்தி சுத்தி விழுக மாதிரி தெரியா. நீ பிராங்க் பண்ணிருப்பாரு. என்னல எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன் இது ஒண்ணே கண்டுபிடிச்சிட்டு வெளியே பண்றியல. இதெல்லாம் எங்க உனக்கு கிடைச்சிச்சு? மாயா வாங்கி கொடுத்தியா? நீ எது பேசறதால அவன்ட பேசிக்க. இந்தா. ஏய் சிப்பா. ஏய் பொன் மூடி சொல்றீல. அவனோட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இதை திருடிட்டு வந்தியா? கரெக்டா சொல்ற. டாக்டர் வாங்கி திரும்பி நான் எடுத்துட்டு